ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி திஸ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளி இடத்துல இருக்குது இந்த சைக்கோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சைக்கோ பேர் இந்த சைக்கோ ஒரு சரக்கு பைத்தியம்னு சொல்கிறாங்க. தமிழ் என்ன பாட்டே தெரிஞ்சு நினைருப்பீங்க. இன்றைக்கி நம்ம 6 டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எத்தனை செகண்ட் இருக்குன்னா 30 செகண்டு வந்துட்டு 30 நிமிஷம் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தோன்னா ஓடிக்கிட்டு போகுது. சரி கைஸ், நம்ம வீடியோ ஆன் பண்ணுவோம். ஓகேங்களா? என்னது இது ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் பண்ணுவோம். ஃபஸ்ட் உடனே இந்த டிஸ்க்ளைமர் பயமாகுதுண்ணா. நண்பா, நான் உனக்காக ஃபாரின்லேருந்து ஒரு பாட்டில் எடுத்து வந்துருக்கேன். 25,000 ரூபாய் இந்த பாட்டிலோட. பைத்தியக்காரனா சரக்கு தான், சரக்குலேயே ஜின்னு போட்டிருக்கு. போட்டுது மிஸ்டர் குடிகாரா, ஒரு கட்டிங் போடலாமா நண்பா? ஆட்டா பீரா இருக்கு சொல்லுமாங்க. தெரிஞ்சு சரக்கு பாட்டில் வச்சாதான் நம்ம இங்க இருந்து போக முடியும். ஏதோ ஒரு விஷயம் மனசு புகுந்து அப்படியே உருக்கி எடுத்துருக்கவன, அதனால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். இது முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே. நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு படுத்திருந்தாரு, அதுவும் ட்ரெஸ்லாம் இல்லாம. அந்த வீடியோ சில பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் ஞாபகம் இருக்காது. இந்த இடத்துக்கு மறுபடியும் நாங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்றதுனால ஏதோ பிரச்சனை வந்து நிறைய கொலை பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இப்ப யாருமே வரது இல்லையா. என்னதான் இந்த இடம் ஒரு கிளப் மாதிரி ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் இப்ப சமீப காலமா யாருமே இந்த இடத்துல வந்தது இல்லையா அந்த கொலைக்கு அப்புறம். ஆனா நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்துல அமானுஷா தான் நடக்குதா அப்படிலாம் வேற ஏதாச்சும் இங்க ஆபத்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ராகுல் அண்ட் குண்டு குழந்தை வந்திருக்காங்க. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு வணக்கத்தை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆமா நண்பர்களே, பாத்தீங்கன்னா வந்து இந்த அழகான ஒரு முழு நிலவு நாளிலே டிராவல் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சுத்தி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. சைலண்டா இருக்கு. ஒரு பெரிய வரப்புக்கு நடுவுல யாருக்காக கட்டப்பட்டு விடப்பட்ட பில்டிங்னே தெரியல. வேற எவனோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஹைவே பக்கத்துல தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடம் தனித்து தான் இருக்கு. பிரச்சனையே அதுதான். இப்ப நீங்க வெளியில பார்க்கும்போதே வந்து வித்தியாசமா அங்கங்க நிறைய குப்பை, அவ்வளவு குப்பை தெரியுது. அண்ட் ரீசெண்டா நடந்த விஷயங்கள் ஆனா சொல்லிருப்பார்ல, அந்த விஷயம் தான். சோ அது நினைக்கும் போது பத்திரமா ஃபர்ஸ்ட் டைம் இருந்து பெரியனா ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த இடத்தோட ஹிஸ்டரி தெரியாம வந்திருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரிஞ்சு வரும்போது தான் வந்து எங்க எவன் பதுங்கி இருக்கான்னு தெரியலன்ற மாதிரி இருக்கும். வந்தாச்சு, இதுக்கப்புறம் யோசிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம், அவ்வளவுதான். ஸ்பெஷல் இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு லைக் பண்றீங்க அண்ட் ஷேர் பண்றீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வருத்தம்பா, ரொம்ப வருத்தம். ஆனா கிளம்பலாம், வீடியோ ஆஃப் பண்ண போலாம். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இப்ப நம்ம போவோம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். 2 மில்லியன் போகும்போது சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னா அது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இன்னும் அவ்வளவு பெரிய ப்ராசஸ். ஆமா, ஒரு குட்டீஸ் ரெடியா இருங்க. நேரா அந்த இடத்துக்குள்ள போறோம். லெட்ஸ் கோ கைஸ். காரை நேரா பில்டிங்க்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கோம். அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த அமானுஷ பில்டிங். சுற்றி பார்த்தீங்கன்னா எம்டி கிரவுண்டு. ஆமா, சவுண்டு உருள்ற சவுண்ட் கூட கேக்குதுண்ணா. அது ஏதோ ஒரு கண்ணாடி வண்டி உருள்ற சவுண்ட் கேக்குதுண்ணா. எங்கிட்டு தான் இருக்கா? யாராச்சும் இருக்கீங்களா? லாஸ்ட்ல யாரும் போற மாதிரில. ஆமா ஆமா, அந்த லாஸ்ட்ல மேல பாருங்க. சரியா தெரியலண்ணா. உருவம் போனோம். நான் யாருமே இந்த சரக்கு இதெல்லாம் குடிக்கிறத நிறுத்திடுங்க. ஆக்சுவலி இதனால என்ன யூஸு? உயிரே போயிடும். இதனால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. யாருமே போதைப் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க, குடிக்காதீங்க. குடிச்சிக்கின்னு யாருமே ஸ்கேம் பண்ணாதீங்க. அது மெயின் டாபிக் நான் சொல்லிக்கிறேன். சரி, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம்.
அதுவும் ஒயிட் கலர்ல இருக்குதா ஃபுல்லா, அதுவும் ஒயிட்டா போன மாதிரி தான் இருந்துச்சு. யாராச்சும் இருக்கீங்களாங்க? ஹலோ அண்ணா, தலைவா, பாஸ் ஜி. நான் பேன் இண்டியா லெவலில் சொல்றாரு. நான் இவர் எல்லாரும் யாராலும் கூப்பிடுறேன்டா. ஸ்டேட்டஸ் வந்து இதெல்லாம் சொல்லி தான்டா ஒரு காலகட்டத்தில் பேசுவோம். ரைட்ண்ணா. அதனால கேட்டு போகிறேன். என்னடா இது பாட்டில் வித்தியாசமா இருக்குண்ணா. நாகப்பாம்போட தோல் மாதிரி. ஆமா, ஓல்டு மாங்க். வாவ். XXX ரேர் ரம். என்னடா இதுல குடிகார மாதிரி நான் இல்லடா, போட்டுக்கிட்டு நான் போட்டுன்னு சொல்றேன், தெரியாது நான் பிராண்ட்லாம். அது மெடிசன்ரா அது. அப்படின்னா? ஆமா, என்ன சொல்றீங்க? ஆமாடா, கலாய் அப்படிங்க. இல்ல இல்ல, கோல்டு நிறைய பேர் அதை குடிப்பாங்க. ரைட்டு, வீட்டுல சொல்றேன். இல்ல இல்ல, வீட்டுல எல்லாம் குடிக்கூடாது. எனக்கு உண்மையை போய் தெரியாது, நான் கேள்விப்பட்டேன். அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன் அதுல. தப்பு. இது ஆக்ஷன் மேடம். நான் பேசுறது வேணா அப்படி இருக்கலாம், செயல்ல ஒண்ணும் கிடையாது. வெட்டு வெட்டினாலாம் சரிங்களா? ஆமா. இல்லடா, அந்த டயக்ராம் அவ்வளவு குட்டி, தயவு செஞ்சு செவுத்து காட்டாதீங்க. ஐயா ஐயா ஐயா. This is for my haters. ரொம்ப மோஸ்டா இருக்கடா ராகுல். லாஸ்ட் டைம் வந்ததுக்கு சத்தியமாடா ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஹியூஜ் டிஃபரன்ஸ். கைஸ், முடிஞ்ச அளவுக்கு பிளர் பண்றோம். எந்த பக்கம் திரும்பினாலும் அசிங்கமா வரைஞ்சு வச்சிருக்காங்க, அசிங்கமா எழுதி வச்சிருக்காங்க. இன்கேஸ் அதான் மிஸ் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 99% பிளர் பண்ணிடுறோம். எனக்கு தெரியும் நம்ம வீடியோஸ் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமரா கேவே ஃபேஸ் பண்ண மாதிரி எடுத்துட்டு போகிறோம். எனக்கு என்ன பிளர் பண்றது கஷ்டம், நான் வீடியோ பிளர் பண்ண போடலாம். அப்படி எல்லா வாழ்க்கையிலுமே சுற்றி சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். அதை பார்த்தும் பார்க்காம போனாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். கண்டிப்பா இங்க வந்து போனேங்க. ஷோர்ட் நாசமா இருக்கு இடம். ஏதோ கரமா இருக்குல்ல. ஆமா ஆமாண்ணா. எடுத்துக்கலாம்டா, சவுண்ட் ஸ்டோன்ல அடுத்து நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. அதெல்லாம் எடுக்க இப்படி கல்லு தேர்ந்தவன கிடைக்காது, உண்மையா சொல்றேன். 7 கல் தானே? 7 கல்லு. 7 கல்லு. டேய், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இப்ப என்னடா சவுண்ட் ஸ்டோன்ஸ்ல விளையாண்டு. அது உண்மையில அந்த ஒரு இது நல்லா இருக்குண்ணா. அவன் இருக்கானா? ரத்த கரப்பா யாரும் தெளிச்சு விட்டு. யாரு தலைவா? எதுவா இருந்தாலும் பேசிட்டு எல்லாம் முன்னாடி வாங்க. கேமராலாம் இருக்கு எங்ககிட்ட. ஒருவேளை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா ஆஃப் பண்ணிடுவோம் கேமராலாம். யாரா இருந்தாலும் வெளில வாங்க. ஆஃப் பண்ண மாட்டேன். முறுக்கு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துலாம்டா. என்னம்மா வீடியோ எடுக்கிறேன். போ ப்ளீஸ், வேறு யாரும் இல்லை. பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்களா? ஓகே ராகுல ரொம்ப ஓரம் போவாத. ஓகே. உங்களுக்கு கேக்குதா இல்லையா? மேல ஏதோ உருளை சத்தம் கேக்குது. கேக்குது. என்ன பண்ற? ஏன்டா நான் தான் இருக்கு, புட்டுன்னு வந்துச்சுன்னா என் மகள்லாம் விழும். இது படிக்கட்டுல பாட்டில் அடிக்க வச்சு விளையாடுன்னு இருக்காங்க பிள்ளைங்க. அப்படிதான் பண்ணி வச்சுக்கிறாங்க. டேய் என்ன சம்பந்தமே இல்லை. பாருங்களா? இல்ல இல்ல, இப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஸ்டெப்லுமே ஃபுல்லா சரக்கு போட்டல் தான்டா. இல்ல, நான் உண்மையே சொல்றேன். ஆமா, இது இந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றுவாங்களே, ஒவ்வொரு படிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம். அது கூட மோசமா இருக்கு. அந்த பாட்டில் ஷேப் பாருங்களேன், குட்டி பெருசு, அதை விட பெருசு, உச்சத்துக்கு மேல உச்சம், பல விதத்துல இருக்குதுனாங்க. விளையாடி இருக்கானுங்களோ. கிட்டவே கேட்டுச்சுற சவுண்டு. பெப்பர் ஸ்ப்ரே ரெடியா வச்சுக்கோ. பாக்கெட்ல இருக்கு, உள்ள பிரச்சனை இல்லை. ஜட்டியில பதிக்க வச்சிருக்கேன். பெப்பர் ஸ்ப்ரே ஜட்டிலாம் வைக்காதடா, மிஸ் ஆகி டக்குன்னு புசுக்குன்னு வெளியே எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சென்சிட்டிவான இடம். சரி சரி அண்ணா, பாத்துக்கிறேண்ணா. தம்பி பொருள் மச்சான் கொஞ்சம் ரிஸ்கா தோந்துடும். ஃபுல்லா சீட்டு கட்டா இருக்கு. கையில என்ன ஆயுதம் வச்சுக்க போனா ஃபர்ஸ்ட் பார்த்து என்னன்னு கேளு மச்சான். பயமா இருக்கு. என் கவட்டிக்கு கீழே எவ்வளவு பாட்டில் இருக்கணுமா? இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இப்போ ரீசெண்டா குடிச்ச மாதிரி தானே இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. அப்பா ஐயோ,
ரவுடிங்க தங்குறதுக்கு சாய பாட்டெல்லாம் அவ்வளோ கஷ்டமா 150. அதனால 150. டேய் இதுக்கப்புறம் தான் நம்ம கேட்க வரணும். சுற்றி சுற்றி கண்ணு வச்சுக்கோங்க. என்னாச்சு? டேய் எவனோ இருக்கு. ஐயோ பேனர் கட்டின சுற்றி இருக்கானடா உடம்புல. இல்ல இல்ல அது விடுங்கண்ணா. அவன் செஞ்சிருக்க ஒரு சிற்பத்தை பாருங்கண்ணா. ஆர்ட்ல வாழ்றான் அவன். அப்படி ஆர்ட்ல வந்து லிட்ரேச்சர் வச்சிருப்பானா. டேய் இப்போ என்ன சுச்சுவேஷன், அவன் வாழ்றான் ஆத்து அது இதுன்னு இருக்கு. சரி நீ பாரு அந்த பாட்டிலோட கையில ஆயிட்டு பாரு. அவன் பாட்டில் மூலியமா அஃபெக்ட் ஆயிருக்கான். அதனால தான் எவ்வளோத்தையும் அடுக்கி வச்சிருக்கான். இந்த உலகத்துக்கு எதுவும் சொல்ல வேணாம். அதான் சொல்றீங்க. டேய் ஒருவேளை இதெல்லாம் அடிக்க வச்சு நம்மள அடிக்க போறான்டா எடுத்து. சம்பவத்துல ஏதாச்சும் மாட்டிக்கிட்டா போறான். பாட்டில் விஸ்குடா மச்சான். பணக்காரங்களாம் விட்டு விட்டு விளையாடுவாங்களே போல் போல் அதுதான் நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் மாற்றி சொல்லிட்டேன். இங்கே பார்க்குறேன், இங்கே பாரு. சரி இது மண்டவோட மாதிரி இருந்துச்சுண்ணா. அது பாருங்களா கழுத்து. ஆமா அப்படிதான் மண்டை அப்படிதான் இருக்குது. அது அந்த ரூம் ஃபுல்லாக எரிஞ்சிருக்குடா. ஆமா ஆமாண்ணா. அமைச்சு சாப்பிட்ட இடமோ இது ஒருவேளை. 12 நிமிஷம் ஆகும். டாச்சும் ஜூம் பண்ணுங்க மிஸ்ல. ஏன் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் இன்ஜினியர். ரெடி எதுக்கு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன்? இல்ல வேற எதனா அந்த பொருள் பாட்டில் எடுத்து அடிச்சு பாட்டில் எல்லாம் லைட்டா மண்டையில போட்டாலே ஐயோ ஆபத்துடா. போகுதுண்ணா. வேற எதனா கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் அபிலேஷா ஏய் செத்துட்டான்டா. அந்த கதை தான். இல்ல அவனோட சைக்காலஜி என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவனோட மென்டல் ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சாவாச்சும் நம்ம ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம் அவன்கிட்ட. அவன் எந்த ஸ்டேட்ல இருக்கானே தெரியலையே. டிப்ரெஷன் எல்லாம் இருந்தா கண்டிப்பா எடுத்து பாட்டில் எடுத்து விடுவான். நாட்டுல தெளிவா இருக்க நிறைய மனுஷங்களே இப்ப டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கானுங்க. ஆமா ஆமா ஆமா. இவன் ஆல்ரெடி கோளாரா இருக்கான். கோலார் கோவிந்தன் தான் தலைவன் கன்ஃபார்ம். பாருங்க பாருங்க. அவனோட சைக்காலஜி போன்னு சொல்ற மாதிரி இருக்குடா. மச்சான், நான் சைக்காலஜியை நான் எப்படி தூண்டுறேன் பாரு. இப்போ இது இது தூண்டுறியா? எனக்கு தூண்டு போறா தெரியல. நான் பயமா இருக்குதா நண்பா, நான் உனக்காக ஃபாரின்ல இருந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கேன். 25,000 ரூபாய் இந்த பாட்டிலோட. டேய் அவன் அங்கதான் அடிக்கிறான். நீ அதை மெச்சு கால்ல ஏறிட போகுது. ஆமா ஜகானா ஜகானா பயமா இந்த இருக்கு. பாட்டில் வேணாம் எடுத்துக்கோ வா. அந்த கலைநாயகத்தை தரிசித்து சம சம காஸ்ட்லியான பாட்டில் நண்பா. ஏன் இதெல்லாம் இப்படி அடிக்க வச்சிருக்கான்? ஒருவேளை நம்ம வரது தெரிஞ்சு இதை பார்த்து பயந்து நம்ம போயிருந்தோம். இல்ல நான் மேபி மென்டலாவே அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இப்ப நம்ம வர அவனுக்கு தெரியாது. ஆனா வேற எதுவும் தனியா பே பண்றான். ஒருவேளை பாட்டில் கூட இருக்கான்ல. கண்டுபிடிச்சிட்டேன். அவன் குடிக்காரன். அவன் எல்லா பாட்டிலும் ஒரு சொட்டு சொட்டா வச்சு குடிக்கிறான். இது ஆமா வச்சான். இல்ல அதுக்கு சான்ஸ் இருக்கு. இருக்கு. அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நானே. இந்த ஒரு சொட்டு குடிகாரன்னு சொல்லுவாங்களே. ஐ திங்க் ரியல் ஒரு சொட்டு குடிகாரனா இருப்பான். ஹார்ட் ஒர்க் பண்ணானா அவனுக்கு ஒரு ஒரு குவார்டராச்சும் கிடைக்கும்ல. கொஞ்சம் ஆமா சான்சஸ் இருக்குண்ணா. ஆமா ஐ திங்க் குடிக்காரன்டா அவன். இது நான் எங்க முன்னாடி இப்ப நீங்க வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் இமிடியேட்டா வாங்கி வந்து கொடுக்குறோம். நீங்க என்ன பிராண்ட் கேக்குறீங்களோ அந்த பிராண்ட் வாங்கி வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அப்புறம் எட்டி பார்த்துட்டு இருக்கேன்டா. ஏன் இதெல்லாம் அடிக்க வச்சிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் குடிகாரா, ஒரு கட்டிங் போடலாமா நண்பா? ஆட்டா பீராய்ஸ் சொல்லுமா? ஐயோ ஏன்டா யாரா நீ? நான் சிலி சிலியா குடிக்கிறேன். நான் ஓடி வரும்போது மெச்சு வரேன். பாட்டில் காலத்து குத்த மாட்டேன்னா மெச்சு வரேன். நீ என்னடா அந்த பாட்டெல்லாம் என்ன பண்ற? எனர்ஜெட்டிக்கா இருக்கு. துரத்தின்னு வரானா தீ மிதி மாதிரி மிதிக்கிறான். பாட்டில் அவன் மிதி 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 மிச்சு வரான். அந்த இதுக்குன்னு அவன் எந்த கடை சத்தும் சதுர்த்த ஒண்ணு இல்ல இல்ல பயப்படாத. அத்தா யாருமா அவன்? இது எப்படி இருக்கு? வெளியே போறான். சத்தியமா கார்டு வாங்கணும். டேய் கீழே பாத்துடா.
கண்ணாடி பறிச்சிடாதீங்க. பைத்தியக்காரன் ஏதோ கவர்லாம் சுத்திட்டு இருக்காங்க காலையில. நம்ம வரோம், நம்ம அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போறோம். சம்திங் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. இல்ல நம்ம அவனை தொல்லை பண்ண வரோம், நம்ம ஏதாவது அவனை கொண்டுருவோம்னு பயந்து லாஸ்ட் ரூம்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் ரூம்லயே நம்ம இது பண்ணிட்டே இருந்தானா. நம்ம போயிட்டேன், நான் தைரியமா போயிட்டேன். ஆமா சரிண்ணா, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்ட. குப்பை பொடி போட்டுருந்தா கூட நல்லா சம்பாதிக்கலாம் போல. இங்க பாருங்க, அப்படியே உங்களுக்கு நான் அந்த ரூம்லயே காட்டுன்னு வரேன். ஏய் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, உண்மையிலே நீ சொல்லிட்டு. ஐயோ சத்தியமா. ஆமா சூப்பர். இதுதான் அவன் தலையில சுத்திட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. கரெக்ட் ரெடி. அண்ணா தண்ணி வச்சிருக்கானா? எடுத்து மணி எதுங்களா? சரி எதுவா பார்க்கலாம். கை வந்துட்டு இதுல போதும். தண்ணி பட்டுனா இல்லடா தண்ணி பட்டுலையா? ஜின்னுடா அது. ஜின்னா இல்லடா, சரக்குதான். சரக்குலயே ஜின்னு போல போட்டிருக்கு. ஜின்னு போட்டுக்குது. சக்குரா இச்சிக்கி ஜின்னு. மக்கள்லாம் சின்ன தான் பாத்துக்கிறாங்க. ஸ்மெல்லே வரலையாண்ணா? போதை போறடா, மூந்து போக்காத. அப்படியாமா? அங்கேயே வச்சிரு. தேவையில்லடா. வேணா எடுக்காது, அங்கேயே இருக்கு. வரானா. இந்த பாட்டில ஆனா இந்த சரக்கு எப்படி ஏன் நான் கிடைக்காது இல்லை இங்க? ஆமா, இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்லை. இந்த மாதிரி பிராண்ட்லாம் சாப்பிட்டது எப்படி? சவுண்ட் நான் திரும்பி தான் வராங்க பார்த்துனா. இல்லை எடுத்து போய் அந்த பாட்டில் வச்சு அவனை பிடிக்கலாம். அப்படியா? கிட்ட வர வைக்கலாம். எடு ஒரு தாக்கமா பிடிக்கிறாங்க கையில். அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி வை. பாட்டில் டேய் முட்டடா வந்துட்டாங்க. இது மாதிரி எங்களை ஆனால் ஒரு வழியாக கனெக்ட் பண்ணிட்டோம். சரிப்பா, கண்டினியூ பண்ணுவோம். பாடத்தை கண்டினியூ பண்ண செய்யணும். நாலாவது மாமா அட்டாக் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க. பாட்டில் தூக்கி எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க. உன்னோட சரக்கு பாட்டில் இங்கே தான் இருக்கு என்கிட்ட. அது பாரு, டம்முன்னு உடைப்போம். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா இதே மாதிரி இன்னும் ஒரு 4 ஃபுல்லு உனக்கு கிடைக்கும். என்ன நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. உன்னோட குழந்தையே இப்ப எங்க கையிலடா? குழந்தையா அது? அவனுக்கு குழந்தை. அது கவர் வச்சுட்டு இருக்கானா? இது பண்ணுறோம். டென்ஷன் ஆயிடுச்சு. அவனுக்கு லாஸ்ட் ரூம் போயிட்டான். பித்தாலாம் இருப்பான் புள்ளியடா அவன். சோத்த தூக்கி ஓட்டுற பாரு. லுங்கியா வந்துட்டு போகுது பாய். வந்துச்சு. டேய், இவனை பார்த்து பயப்படுறதா சிரிக்கத்தானே. டம்மி பீஸ் போலடா அவன். பைத்தியக்காரன். இந்த பாடிக்காக தான் இப்படி பண்ணுறான். அது அப்பயே யோசிச்சு என்னடா அந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சு இருக்கிறான். உள்ள நம்ம வெளியே போயிட்டோம். நான் போயிடுவோம்னு நினைச்சிருப்போம். நினைச்சிருப்பான். அவன் போயிடுவேன் நான் நினைச்சிட்டு இருப்பான். நம்ம வச்சோம் செக்கு இப்படி பண்ணுறான். அது அப்பயே யோசிச்சு என்னடா அந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சு இருக்கிறான். நான் போயிடுவோம்னு நினைச்சிருப்போம். நினைச்சிருப்பான். அவன் போயிடுவேன் நான் நினைச்சிட்டு இருப்பான். நம்ம வச்சோம் செக்கு லட்ல வச்சு நினைச்சதா